ஃபர்ஸ்ட் எஸ்ஐபியோட பேசிக் தெரிஞ்சுக்க. ஸோ எஸ்ஐபியோட பேசிக்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னா மாசம் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஸோ அதைத்தான் எஸ்ஐபி அப்படிம்பாங்க. ஸோ இதுல யாரு ஜெயிக்க போறா அப்படின்னா ஸோ டிசிப்ளின் பிளஸ் காம்பவுண்டிங் தான் ஒரு வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கான மெயின் கான்செப்டே. ஸோ எஸ்ஐபியில் நீங்க வந்து ஒரு க்ரோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ இதை நீங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மாசம் ஒரு 1000 ரூபாய் உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ எவரி இயர் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஸோ 5 இயர்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா ஸோ 81,000 பார்த்தீங்கன்னா க்ரோ ஆயிருக்கும். 12% பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிட்டர்னா கிடைச்சா ஸோ 81,000 தான் கிடைக்குமா? அப்போ 10 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஸோ 10 லட்ச ரூபா கிடைக்கும். அந்த 10 லட்ச ரூபா எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு சில விஷயம்லாம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ண முடியும். அண்ட் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் வேல